அத்தியாயம் 6. மீறுதல் பெருகும்படிக்கு சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. ஆதாம் ஏவாள் முழுமையற்றவர்களாக இருந்ததினால்தான் தேவன் ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை வைத்தார். முழுமையானவர்களுக்கு எந்த சட்டமும் இடையூறாக இருக்காது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 9-11. எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையற்றவர்கள் இருக்கும் இடத்தில் சட்டம் மிகப்பெரிய இடையூறாகிவிடும். இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரம் வசனம் 10-11. இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது என்றார். ஏதேன் தோட்டத்தில் கட்டளை இதுதான்: நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் சாத்தான் ஏவாளை ஏமாற்றி தடை விதிக்கப்பட்ட மரத்தின் கனியை சாப்பிட வைத்தான். அவள் அதில் கொஞ்சத்தை ஆதாமுக்கு கொடுத்தாள். அவன் அதை சாப்பிட்டான். அதனால் அவர்களுக்கு மரணம் வந்தது. கட்டளையின் நோக்கம் ஜீவன் அளிப்பது. ஆனால் மனிதன் அதை மீறி இறுதியில் மரணத்திற்கு அடிமையாகிவிட்டான். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 20-21. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. உண்மையில் தேவனுடைய அருள் திட்டம் மனிதனால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மிகவும் ஆழமானது, மர்மம் நிறைந்தது. ஏதேன் தோட்டத்தில் தேவன் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்ற சட்டத்தை நியமித்தார். ஆனால் அது மரணத்தை கொண்டு வந்தது. சீனாய் மலையில் 10 கட்டளைகள் இஸ்ரவேலர்களுக்கு சட்டமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அதுவும் அவர்களுக்கு மரணத்தையே தந்தது. மரணத்திற்கு விதிக்கப்பட்ட மனிதர்களை ரட்சிக்க கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவரை விசுவாசிப்பவர்கள் யாராயினும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆதாம் தனது ஜென்ம சரீரத்தினால் அநேகரை பாவத்திற்கு உட்படுத்தினான். ஆனால் இயேசு தமது ஆவிக்குரிய சரீரத்தினால் அநேகரை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தினார். அவர் தமது மகிமையின் சிங்காசனத்தை விட்டு ஆதாமின் பாவத்தினால் மரணத்திற்கு விதிக்கப்பட்ட ஆத்துமாக்களை ரட்சிக்க வந்தார். இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் ஜென்ம சரீரமோ விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் என்று எழுதினார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 42-49. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். ஆதாமின் வாயிலாக அநேகர் ஜென்ம சரீரத்தை விதைத்து இயேசுவின் வாயிலாக ஜென்ம சரீரத்தை களைந்து ஆவிக்குரிய சரீரமாக உயிர்த்தெழுவதை மேற்பட்ட வசனம் காட்டுகிறது. தேவன் ஏன் சிலரை ரட்சிப்பதற்காக அநேகரை கைவிட்டார் என்று சிலர் கேட்கிறார்கள். தேவலோகத்தில் ஏராளமான தூதர்கள் தேவனுக்கு விரோதமாக புரட்சி செய்து மரணத்திற்குரிய பாவம் செய்ததுதான் கைவிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதற்கு காரணம். பூலோகத்தை மட்டும் சிந்தித்து பார்த்தால் கைவிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக பெரியதாக தெரிகிறது. ஆனால் முழு பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கிய பிரம்மாண்டமான தேவலோகத்தை கருத்தில் கொண்டால் அது கொஞ்சம்தான். மரணத்திற்கு விதிக்கப்பட்ட அநேகரில் ஒரு சிறுமந்தை அளவிற்கு சிலர் ரட்சிக்கப்பட்டால் அவர்களுடைய மகிமை வானத்தை எட்டும். அவர்கள் தங்கள் மீட்பரின் இரக்கத்திற்காக அவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லுவார்கள். சிலரை ரட்சிப்பதினால் தேவன் மீட்கப்பட்டவர்களுக்கு தங்கள் மீட்பரின் மகிமையை தெரிவிக்கிறார். ரோமர் 9ஆம் அதிகாரம் வசனம் 21-24. மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு
மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐசுவரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. தேவன் கனத்துக்குரிய காரியங்களுக்கான பாத்திரங்களுக்கு தமது மகிமையை தெரிவிக்கவே கனவீனமான காரியத்துக்கான பாத்திரங்களை ஏராளமாக உருவாக்கினார். அவர்கள் தமக்கு மகிமை செலுத்தும்படியாக அநேக சோதனைகளின் வாயிலாக சிலருக்கே தேவன் தமது ஆழ்ந்த மர்மமான அருள் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அடுத்த அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றி இன்னும் ஆழமாக ஆராய்வோம்.